நான் சிம்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் இந்த முகூர்த்தத்திலேயே சிம்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாய மூடுறா. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. நீ எடுத்திருக்கிற முடிவு முட்டாள்தனமானது. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு கூட உனக்கு தோணல இல்ல? உன் கல்யாணத்தை பத்தி நான் என்ன மாதிரி கனவு கொண்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? திவ்யாவதான் இந்த வீட்டு மகாலட்சுமியா கொண்டு வரணும். அதுக்கு நான் திவ்யாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்டா. என்னோட வாக்குக்கு எந்த மதிப்பு கொடுக்க மாட்டியா? என்னால உன்னோட முடிவை ஏத்துக்க முடியாது. திவ்யாவோட இடத்துல செம்பாவை உட்கார வைக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. கார்த்திக், நீ ஒரு தடவையாவது அப்பா அம்மாவை பத்தியோ எங்களை பத்தியோ இந்த வீட்டை பத்தியோ நம்ம கௌரவத்தை பத்தியோ யோசிச்சிருக்கியா? யோசிச்சிருந்தா இந்த முடிவை எடுத்துக்கவே மாட்டேன். ஒரு ஆதரவு இல்லாதவ ராஜசேகர் வீட்டுக்கு மருமகளா வரலாமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அது சரி, நாளைக்கு செம்மா எனக்கு நாத்தனாரா வாச்சிட்டா என் கூட யாருமே பேச மாட்டாங்க. அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். என்ன பேசுறீங்க? இத்தனை நாளா செம்பாவை இந்த வீட்டு பொண்ணு தானே எல்லாரும் சொன்னீங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னா அதான் சாக்குன்னு நடு வீட்டுல கட்ல போட்டு கால் நீட்டி படுத்துருவாளா? இங்க பாருங்க, அம்மா அப்பா சித்தப்பா எல்லாருமே அவள சொந்த பொண்ணு மாதிரி தான் நினைச்சீங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நாளைக்கு அப்போட பேர் தான் கெட்டு போகும். அப்ப எங்க போய் நீங்க எல்லாரும் மூஞ்சி வச்சுப்பீங்க? டேய் நிறுத்துடா. ஒரு லெக்சர்ல நிறைய கேட்டாச்சு, இதுக்கு மேல கேட்க முடியாதா? என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது. வடிவு, உன்னால ஏத்துக்க முடியுமா? சத்தியமா முடியாதுக்கா. கார்த்திக், இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தா? சொல்ல யார் கொடுத்தான்னு கேக்குறேன். நான் தான் கொடுத்தேன்.